ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னா, நான் லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்ரீலங்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக எல்லாரும் கமெண்ட்ஸ்ல பயங்கரமா பொங்கி வழிஞ்சு பயங்கரமான ரியாக்ஷன்லாம் குடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணேன். இருந்தாலுமே பொதுவான ஒரு ஒரு ரிப்ளை குடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணணும்னு நெனச்சேன். ஆக்சுவலா எனக்கு இதெல்லாம் இன்டென்ஷனே இல்ல. நம்ம ஒரு லைட் ஹார்ட்டடா நாங்க ட்ராவல் பண்ணும்போது என்ன நடக்குது? சம்டைம்ஸ் அது நெறைய பேருக்கு ஹெல்ப்பா இருக்கணுன்ற ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான் இருக்கும். மத்தபடி யாரையும் குறை சொல்லணுன்றதெல்லாம் இன்டென்ஷன் கிடையாது. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்ரீலங்கா போயி, அங்க பைக் ரென்ட் பண்ண இடத்துல அவங்க ஒண்ணுமே சொல்லல. ஸோ அவங்க கட்டாயமா இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பைக் எடுக்காதீங்க. குடுக்க மாட்டோம். அப்படி சொல்லியிருந்தா கூட அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும். 2வது நான் நான் அங்க பைக் எடுத்து தான் ஓட்டணுன்ற கட்டாயமான இன்டென்ஷன்ல போயிருந்தா, நான் கொழும்புலயே ம் இன்டர்நேஷனல் லைசென்ஸ் எடுத்துட்டு போயிருப்போம். பட் ஆனா நான் பைக் எடுத்துட்டு போறதுக்கான இன்டென்ஷனே கிடையாது. ஏன்னா அங்க டாக்ஸியா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கர ஃப்ரீக்வென்ட்டா கிடைச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால எங்களுக்கு பைக் எடுக்கணுன்ற எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்ல. அம் அந்த அந்த மிரிசாவும், வெலிகம அந்த பிளேஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பைக் ரென்டல் பிளேஸ்லாம் இருந்துச்சு. சரி பார்க்கும்போது ஆசை வந்துச்சு. ஒரு ஆர்வ கோளாறுல எடுத்துட்டோம். அதுதான் நாங்க பண்ண தப்பு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு, அந்த போலீஸ்ல மாட்டிட்டு, ஃபைன் கட்டுறதுக்கு தான் நான் நான் ரெடியா இருந்தோம். நாங்க லஞ்சம் குடுத்துட்டு போணும். ஏன்னா நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு நெனச்சீங்களா? லஞ்சம் குடுத்துட்டு போயிடலாம். ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்களாலாம் கேட்டாங்க. நான் அந்த இன்டென்ஷன்ல சொல்லல. ஃபைன் கட்டுறது கூட அம் இந்தியால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃபைன் கட்டுறது. எனக்கு தெரியாது. இங்க ஸ்ரீலங்கால கோர்ட்ல தான் போய் ஃபைன் கட்டணும். அதுக்கு கேஸ் நடத்துவாங்கலாம் தெரியாது. ஸோ அதுதான் நான் அவங்ககிட்ட கேட்டேனே. நான் லஞ்சம் குடுத்து நீங்க லஞ்சம் வாங்கிட்டு என்ன உட்டுருங்கலாம் போலீஸ் கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? நாங்க பண்ணது தப்பு. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். சார் எங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் குடுங்க. எங்க போய் ஃபைன் கட்டணும்? கோர்ட்ல போய் ஃபைன் கட்டணும்னா, டைரக்ட்டா ஏதாச்சும் தனியா ஆஃபீஸ் இருக்குமா? எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாம, ஒரு 3 டேஸ் நாங்க அங்க போயிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம். அவங்க பார்ப்பாங்க. அ ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது கேட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அது சொன்னா அது என்னோட அனுபவம். ஸோ அந்த அனுபவத்த சொன்னா உங்களுக்கு கோவம் வருதுன்னா, நான் என்ன பண்ண முடியும்? அது அங்க நடந்த உண்மை. நிஜமாலே சீரியஸா நாங்க 3 டேஸா அங்க போய் போய் நிப்போம், கேட்போம். அவங்க ஒண்ணும் எங்கள தப்பா பேசல, இல்ல திட்டல, ஒண்ணும் சொல்லல. அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதது தான் பெரிய பிரச்சனை. நீங்க நான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவங்க கொடுமைப்படுத்துனாங்க, கஷ்டப்படுத்துனாங்க அப்படி மீன் பண்ணல. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சொந்த நாட்டிலேயே போலீஸ் ஸ்டேஷனோ, இல்லாட்டி கோர்ட்டுக்கோ, கேஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஆப்வியஸாவே உள்ள ஒரு அச்சம் இருக்க செய்யும். ஒரு முகம் தெரியாத ஒரு ஆளுங்க, எந்த நாடுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு தெரியாத இடம், தெரியாத ஊருன்னு போய் இருக்கும்போது, அந்த இடத்துல போலீஸு, கேஸு இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். அங்க பெருசா ஹெல்ப் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இல்ல யாருமே இல்ல. நம்ம போய் நிக்கிறோம். ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. அப்டின்னும்போது நான் என்ன பண்ணுவேன்? அதுதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போதுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நான் அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு ஓகே. நான் அம் எ எ நான் தனியா இருக்கேன். இல்ல தம்பியோட இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு 2 நாள் ஆனாலும், 3 நாள் ஆனாலும் என்னால ஃபைன் கட்டிட்டு கேஷுவலா வர முடியும். பட் ஆனா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்லாட்டி யாரோ போய் இது மாரி ஒரு ஆர்வ கோளாறுல பைக் எடுத்து ஓட்டுறாங்க. இல்ல ஏதோ ஒரு சிம்பிள் கேஸ் இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும்போது, ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் அங்க போம்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அங்க ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் இருக்கு. நீங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ப ஊர்ல சுத்துற மாரியோ, இல்ல வேற நாடுகள்ல உங்களுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதனால இங்க அதையே ஃபாலோ பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றது தான் ஒரே இன்டென்ஷன். நெறைய பேர் படிச்சவன் தானே நீ உனக்கு லைசென்ஸ் எடுக்கணும்னு தெரியாதா? சில பேர் லைசென்ஸே இல்லன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட இந்தியன் லைசென்ஸ் இருக்கு. சுவிட்சர்லாந்து கார், பைக் லைசென்ஸ் எல்லாமே இருக்கு. அங்க இன்டர்நேஷனல் லைசென்ஸ் எடுக்கல. அதுவுமே எனக்கு பைக் ஓட்டணும்னு இன்டென்ஷன் இருந்தா நான் எடுத்திருப்பேன். 2வது பைக் குடுக்கும்போதும் அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ நீங்க கட்டாயமா நீங்க இன்டர்நேஷனல் லைசென்ஸ் இருந்தா தான் நான் பைக் தருவேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, நான் அவங்கள இன்சிஸ்ட் பண்ணி இல்ல குடுங்க பரவாயில்லன்னு நான் கேட்டிருக்க போறதில்ல. ஓகே ஃபைன் வந்திருப்போம். நாங்க ஒரு ஆசையில ஒரு ஆர்வ கோளாறுல எடுத்தது தான் பெரிய தப்பு. ஸோ அதுக்கான ஃபைன் நான் பே பண்ணிட்டேன். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு இன்டென்ஷன் தான் ஸ்ரீலங்காவையோ, ஸ்ரீலங்கா போலீஸையோ குறை சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. 2வது நெறைய பேர் என்னன்னா, ஆமா உனக்கு கரெக்ட் தான். அது அப்படிதான் ஃபைன் பண்ணியிருக்கணும். அப்படிதான் உன்ன நடத்தியிருக்கணும். எங்க நாட்ல ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் இருக்கு. இப்படிதான், அப்படிதான்னு சொல்லும்போது,
எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, நீங்க அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் பேசுறது, இது பேசுறது எல்லாமே ஓகே, ஃபைன். அது நான் வந்து எந்த விதத்திலயும் குறை சொல்லல. எல்லா நாட்டிலயுமே ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் இருக்கு. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்ன்றது ஓகே. பட் ஆனா அதே நாங்க போன பார்ட்டீஸ்லயும் சரி, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வித்தின் 2 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற எல்லா பார் அண்ட் பப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸு அனாவசியமாக கிடைக்குது. சும்மா வந்து ஆட்டோல ஏறுனாலே கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் போலீஸு ரூல்ஸு ஸ்ட்ரிக்ட்டு அதுலலாம் வரவே வராதா? எனக்கு புரியல. நான் பண்ணது தப்பு இல்லன்னு சொல்றதுக்காக நான் இத சொல்லல. நீங்க வந்து அதிகப்படியான மெசேஜில வந்து கொட்டுனதுனால நான் சொல்றேன். அங்கேயே வந்து இந்த டாக்டர் பப் அங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேஷுவலா ட்ரக்ஸு. அவன் ட்ரக்ஸு கேட்டது கூட பிரச்சனை இல்ல. என்ன வெரைட்டின்னு வேற கேட்குறான். அதாவது வெரைட்டியா வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அங்க ரூல்ஸு இதெல்லாம் இருக்கு. நீங்க பேசுறவங்க நீங்க யாராவது அந்த ஏரியால இருந்தீங்கன்னா, ஒரு வாட்டி அந்த பப்புக்கோ இல்ல பாருக்கோ போயிட்டு, நீங்க பார்ட்டி அட்டெண்ட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 மணி இல்ல 12 மணி அந்த வெளிய லைனா ஆட்டோ நிக்கும். அந்த அந்த ரிட்டர்ன் வரவங்கள பிக்கப் பண்றதுக்குன்னே லைனா ஆட்டோஸ் நிக்கும். எந்த ஆட்டோல ஏறுனாலும் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ஏரியாவே இருக்கு. ஸோ இதுல வந்து அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து இன்டர்நேஷனல்ல தெரியாம வந்துச்சு. தெரியாம நடந்துச்சு. இத வந்து என்ன இவ்ளோ பெருசா ஆக்குறாங்களேன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்துச்சு. நெறைய பேர் வந்து மெசேஜ்ல சொல்லியிருந்தாங்க. ஆமா ப்ரோ இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்படிதான் இருக்கும். அப்படிலாம் சொல்லும்போது ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அது பெரிய மிஸ்டேக் தான் போல. நம்ம தான் தெரியாம தப்பு பண்ணிட்டோம். ஓகே அது 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 ஃபைன். பட் ஆனா நெறைய பேர் வந்து சொல்ற விதமே நான் அப்படிதான் எடுத்துட்டு போயிருக்கணும். ஏதோ தூக்குல போட்டுருக்கணுன்ற அளவுக்கு பேசும்போது யோசிச்சேன். டேய் ட்ரக்ஸ் எல்லாம் வித்துட்டு சுத்துறீங்களேடா இந்த ஏரியால. அசால்ட்டா ஏதோ அ ஏதோ அந்த சிக்லெட் விக்கிற மாரி வித்துட்டு சுத்துறானுங்க. அதெல்லாம் போலீஸுக்கு, ரூல்ஸுக்கு தெரியாதா? இதுக்கு போய் இவ்ளோ பெரிய இதான்னு தான் என்னோட என்னோட தாட். ஏன்னா நான் வந்து நேத்து சொல்லும்போது, சில விஷயம் நம்ம வந்து நாகரிகம் கருதி வந்து வீடியோல சொல்ல மாட்டோம். 2 நாளா நாங்க ஸ்டேஷன்ல நிக்கும்போதுமே, எனக்கு நடந்த இன்டென்ஷன் வந்து எனக்கு வந்து அவங்கள குறை சொல்லணுன்றது கிடையாது. நான் ஓகே நாங்க தப்பு பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுங்க. நாங்க போய் ஏதாவது பண்ணிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல நிக்கிறோம். அங்க ஒரு 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 அக்கா ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க குழந்தைய வச்சுட்டு. அவங்க எங்கள கூப்ட்டு, "எதுக்கு தம்பி 2 நாளா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்ன பண்ணீங்கன்னு?" கேட்டாங்க. நான் சொன்னேன், "பைக் வந்து லைசென்ஸ் இல்ல. இன்டர்நேஷனல் லைசென்ஸ் இல்ல. அதனால பைக்க புடிச்சுட்டாங்க" அப்படின்னு. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, "நீ 2 நாள் இல்ல 20 நாள்னாலே இவனுங்க இப்படிதான் பண்ணுவானுங்க. நீ போயிட்டு யாராவது தெரிஞ்சவங்கள கூட்டு வா." நான் தெரிஞ்சவங்கலாம் இல்லங்க. நான் டூரிஸ்ட்டு. டூரிஸ்ட் புடிச்சு இப்படி பாடுபடுத்துறாங்கன்னு கேட்டாங்க. ஆமா என்ன பண்றது அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, "நீங்க போங்க. உங்களுக்கு பைக் ரென்ட் குடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி அவங்களே கூட்டு வாங்க. சிம்பிளா முடிஞ்சிரும். நீங்க எதுக்கு இவங்க கிட்ட போய் அந்த 2 நாளா நின்னுட்டுருக்கீங்க. அவங்க மதிக்கவே மாட்டாங்க. நானே 3 நாளா உட்காந்துட்டு இருக்கேன்னு" அவங்களே சொல்றாங்க. ஸோ இது வந்து நான் சொன்னது இல்ல. அவங்க சொன்னது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் நடக்குமா? இல்ல எல்லாருக்கும் நடக்குமான்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே அனுபவம் வந்து ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்காக எனக்கு ஏற்பட்ட அனுபவத்த நான் சொல்லக்கூடாதுன்றது வந்து என்ன நியாயம்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் நடக்குது. நான் அத சொல்றேன். அது வந்து இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேனே தவிர, எனக்கு இப்படி நடந்துச்சு. ஐயோ! நான் நல்லவன். நான் எந்த தப்புமே பண்ணல. சும்மா போனவன போலீஸ் புடிச்சிட்டு போய் அங்க இது பண்ணாங்கன்லாம் சொல்லல. அப்படிலாம் சொல்ல வரலையே. நாங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துல வந்து ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அத ஃபாலோ பண்ணாதபோது நம்ம அதுக்கான ஃபைன வந்து பே பண்றோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம அதுல வந்து கமிட்டடா இருக்கோம். ஸோ நான் வந்து உடனே அவங்க லஞ்சம் வாங்கணும், இல்ல அவங்க கரப்ட்டடா இருக்காங்க, இப்படி பண்ணா அப்படிலாம் இல்ல. எங்க கூடயே 2 வெள்ளைக்காரங்கள போலீஸ் புடிக்குது. ஸோ அவங்கள ஒண்ணுமே சொல்லல. அவன் பார்த்தான் ஹெல்மெட் இல்ல. ஒருத்தன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தான். மறுநாள் அப்படியே விட்டுட்டான். பைக்க குடுத்துட்டான். ஒண்ணுமே சொல்லல. அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றான். எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்றபோது பக்கத்துல நின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் வரும்? நீங்க நீங்க வந்து எப்படி என்ன ஃபீல் பண்ண சொல்றீங்கன்னும் எனக்கு தெரியல. சரி 2வது வந்து அ உள்ள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் இல்ல, கோர்ட்ல போம்போது தான் நான் சொன்னேன். நாங்க வந்து கோர்ட்டுக்குள்ள வந்து இந்த கோர்ட் கேஸ் நடக்கிற இடத்துக்கு நான் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு போவேன். அப்படிலாம் சொல்லல. நாங்க கோர்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் அவேல தான் இருக்கு. நாங்க அப்படி இந்த தெருவுல திரும்புறோம். லெஃப்ட் சைட்ல எங்கேயோ இருக்கு கோர்ட்டு. பக்கத்துல வந்து ஒரு ஆட்டோக்காரு டப்புன்னு இறங்கி கேப் கழட்டு, தொப்பிய கழட்டு, கண்ணாடிய கழட்டுன்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மாரி என்ன நடந்துச்சு இப்பன்ற மாரி இருந்துச்சு சீரியஸா. நான் அத தான் வந்து சர்காஸ்டிக்கா தானே சொன்னேனே தவிர, இல்ல நான் வந்து எங்க ஊர்லயே கோர்ட்டுக்கு வந்து நான் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு போவேன். உங்க நாட்ல என்ன அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன விதம் வந்து வேணா தப்பா இருக்கலாமே தவிர, எனக்கு அந்த இடத்துல ஏன்னா கோர்ட் எங்கேயோ இருக்கு. இவன் என்ன இங்கேயே கண்ணாடி கழட்டுன்றான், இதுன்றான். அது ரோடு லிட்டரலா ஒரு ரோடு. அந்த ரோட்லருந்து நீங்க ரைட் கட் பண்ணி இறங்கி நடந்து போணும். அந்த கொட்டவால கோர்ட்டுக்கு போயிருந்த யாருக்காவது இத பார்த்தீங்கன்னா தெரியும். அது எங்கேயோ இருக்கு. அவரு எங்கேயோ இந்த தெரு முனையிலேயே கழட்டுங்க, கண்ணாடிய கழட்டுங்க. எதுக்கு சொல்றாருன்னு கூட எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். அப்புறம் கோர்ட் வந்துச்சுன்னு நான் எட்டி பார்க்குறேன், கோர்ட் எங்கேயோ இருக்கு.
ஸோ இந்த மாதிரி சர்க்காஸ்டிக்காக நடந்தப்போ தான் எனக்கு அது சிரிப்பாக தான் சொன்னேனே தவிர, நான் வந்து அது இதுக்காக சொல்லல. அதோட முக்கியமான விஷயம் நாங்க கோர்ட்டுக்கு உள்ள போயி கேஸ்லாம் வந்து இது பண்ணணும்போது எங்களுக்கு உள்ள யாருமே தெரியாது. யார்ட்ட போய் பேசணும்னும் தெரியாது. ஏன்னா யாருமே எதுவுமே சொல்லல. நாங்க போய் பக்கத்தில கோர்ட்ல இருந்தவங்ககிட்டலாம் விசாரிச்சு பார்த்தா, கடைசியில வந்து ஒரு ஒரு அட்வொகேட் ஒருத்தர் வந்தாரு. அவரு வந்து கேஸுக்கு நான் ஆஜராகுறேன்னாரு. எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்துச்சு. நான்லாம் நீங்க இந்தியால வந்து ஒரு பைக்ல ஹெல்மெட் போடலன்ற கேஸுக்குலாம் வந்து அங்க கோர்ட்டுக்கு வக்கீல் வச்சுலாம் வாதாடி நான் பார்த்ததில்ல. எனக்கு தெரியல. சரி என் நாலேட்ஜுக்கு சில வேளை இருக்கலாம். ஆனா எனக்கு அப்பலாம் இல்ல. போலீஸ் வந்து ஸ்பாட் ஃபைன் பண்ணுவாங்க. ஃபைன் வந்து ரூ. 1000 ரூ. 2000 ஃபைன் பண்ணுவாங்க. நாங்க பே பண்ணுவோம். பில்லு குடுப்பாங்க. எங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ இதான் ப்ரொசீஜரு. பட் அங்க போய் அட்வொகேட் வந்து எங்களுக்காக வாதாடுற நேரம், எங்க கேஸ்ல வாதாட என்ன இருக்கு? நாங்க தான் பைக் ஓட்டுனோம். பைக்க போலீஸ் புடிச்சுச்சு. இதுல வாதாட என்ன இருக்குன்னா, இல்ல நான் சொன்னா தான் உங்க கேஸே எடுப்பாங்க. ரூ. 5000 காசு குடுத்தா தான் நான் கேஸ் எடுப்பேன்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து கூட ஒரு ஆளு இல்லாட்டி யாராச்சும் கைடன்ஸ் பண்ணியிருந்தா, இந்த மாரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ. இது வந்து காசு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்ல. அ க ஓகே. ஆனா நீங்க அத தாண்டி யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல வந்து உன்ன அங்க போ, இங்க போ, இத பண்ணு, அத பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குமா இல்லையா? எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்தது. ஸோ அதுவும் இல்லாம நான் சொன்னேன், தமிழ்ல பேசும்போது நான் அவங்க கிட்ட போய் தமிழ்ல பேசல. அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசினேன். எங்க தம்பி இருக்காங்க. நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா ஆச்சு? பைக்கு லைசென்ஸுக்கு புடிச்சாங்க. எதுக்கு புடிச்சாங்கன்னு தெரியாம நின்னு பேசிட்டு இருக்கும்போதே, நாங்க பேசிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு வெள்ளைக்காரங்க எங்ககிட்டயே எங்க சைட்ல ஹெல்மெட் இல்ல. அவங்களும் மாட்டிக்கினாங்க. நாங்க 2 பேரும் தான் நின்னுட்டு இருக்கோம். அவன் ஒண்ணுமே பண்ணல. அவங்க கிட்ட ஏதோ பேசினாங்க. அனுப்பிச்சு விட்டாங்க. எங்கள வந்தா நாங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தான். கூப்பிட்டான். எங்க ஸ்டே பண்ணியிருக்கீங்க? பக்கத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். சரி ஓகே பைக் சாவி குடுன்னு பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னடா இப்படி பண்றாங்க? அங்கேயும் போய் நாங்க எவ்வளோ கேட்குறோம், எவ்வளோ பேசுறோம். ஒண்ணுத்துக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லன்னும்போது தான் எனக்கு அந்த அந்த ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. ஒரு மாரி கடுப்பா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. அதத்தான் வந்து நான் சொல்ல வந்தேன். மத்தபடி வந்து குறை சொல்லணுன்ற இன்டென்ஷனுக்காக அந்த வீடியோ பண்ணல. ஏன்னா, எங்களுக்கு ஓகே. பட் இது இன்னொருத்தருக்கு நடக்கும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லும்போது, உனக்கு அப்படிதான் நடந்திருக்கணும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலல்ல நீ அப்படிதான் அப்படிலாம் சொல்லும்போது, நீங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது அந்த போலீஸ்காரங்க பண்ணது எவ்வளோ பெட்டரு. உன் என் என்னோட என்னோட மொழி புரிஞ்சு, ஒருத்தர் வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது, நீங்களே ஒரு மெசேஜ்ல இல்ல கமெண்ட்ஸ்ல வந்து இப்படி சொல்லும்போது, அந்த போலீஸ்காரங்க அப்படி பிஹேவ் பண்ணது தப்பில்லன்னு தான் எனக்கே தோணுது. ஏன்னா வந்து உங்கள விட அவங்க பெட்டரா தான் பிஹேவ் பண்ணாங்களோ! கமெண்ட்ஸ்ல வந்து பேசுறவங்களோட அந்த போலீஸ்காரங்களே 100 மடங்கு பெட்டரு. ஏன்னா வந்து இது வந்து வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க் யூ. ஃபைனலா வந்து ஒரு கதை சொல்றேனே. எனக்கு கதை சொல்றது வந்து கதை சொல்றவங்கள விட கதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு ஊர்ல வந்து ஒரு அப்பா இருந்தாரு. சரியா? அவங்களுக்கு வந்து 2 பசங்க. அவங்க அப்பா வந்து 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு ஒரு காட்டுக்கு போனாரு. வேட்டையாடும்போது அப்பாக்கு அடிபட்டுருச்சு. சரி ஓகே. அப்பா ஒரு மரத்தடியில உட்காந்துட்டாரு. நைட் ஆயிடுச்சு. ஒரே பசி அப்பாக்கு. 2 பசங்களையும் கூப்பிட்டு அப்பா சொன்னாரு, "டேய் பசிக்குது. 2 பேரும் போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னும்போது 2 பசங்களும் ஒரு ஒரு வழியில போனாங்க. போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு பையன் வந்து வெறும் கையோட தான் வந்து சொன்னான், "இல்லப்பா நான் வேட்டையாட போனேன். ஒரு விலங்கையுமே பார்க்கல. ஒண்ணும் பண்ண முடியல. அதனால என்ன பண்றது? இன்னைக்கு நைட்டு பட்னி தான் போல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டான் அப்பா பக்கத்துல. அப்பா யோசிச்சுட்டு இருந்தாரு. என்னடா பையன் இவ்வளோ இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு. சரி ஓகே 2வது பையன் வந்தான். அவனும் வந்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுல கிடைச்ச பழம், காய் அதெல்லாம் கொஞ்சம் கிழங்கு அதெல்லாம் கொண்டு வந்து குடுத்து, "அப்பா இதான்ப்பா கிடைச்சது. வேற ஒண்ணும் கிடைக்கல. நைட்டு பசிக்கும்ல. இது சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நாளைக்கு காலைல வீட்டுக்கு போயிடலாம்" அப்படின்னு. அப்போ வந்து, "அப்பா ஓகேடா நீ ரொம்ப கெட்டிக்காரன். சூப்பர். பயங்கரம்" அப்படின்னு சொல்லிட்டு 2வது பையன ரொம்ப பாராட்டிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பையன் வந்து மைண்ட்ல யோசிக்கிறான். நான் கீழ கிடக்கிறதெல்லாம் பொறுக்கின்னு வரணும்னு நெனச்சுட்டு போல. சாப்பிட்டா வேட்டையாடி தான் சாப்பிடுவேன். அப்படின்ற இன்டென்ஷன் வந்து அந்த பையனுக்கு இருந்திருக்கு. அதனால வந்து அவன் கீழ கிடந்த பழம், காய் அது எதுவுமே கண்டுக்கல. சரியா? ஸோ வந்து இந்த கதைய கேட்கும்போது, நமக்கு தோணும், ஓகே ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்சிவான ஃபெலோ. அவன் வந்து கீழ கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி சாப்பிடணும்னு ஆசைப்படல. சாப்பிட்டா வேட்டையாடி தான் சாப்பிடணுன்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்கான். அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டின்னு நெனைப்போம். 2வது பையன பத்தி நினைக்கும்போது என்ன நினைப்போம்? பரவால்ல அவன் போனா கெட்டிக்காரன்னு நினைப்போம். சில பேர் வந்து இதையே வேற மாரியும் நினைப்பாங்க. முதல் பையனுக்கு ஒண்ணுமே தெரியல. 2வது பையன் தான் புத்திசாலி. இல்ல 2வது பையன் என்ன வேணா பண்ணுவான். அவன் வேஸ்ட்டு.
ஃபர்ஸ்ட்டு பையன் தான் வந்து ரொம்ப ஒரு மாரி ஸ்டபனான ஒரு ஃபெலோ. பசியா இருந்தா கூட கிடைச்சதெல்லாம் சாப்பிட மாட்டான். வேட்டையாடி தான் சாப்பிடுவான். ஸோ பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வந்து யாருக்கு எப்படி வேணா மாறும். ஓகேவா? அதே மாதிரி வந்து அ ஒருத்தருக்கான அனுபவம்ன்றது அது அவங்களுக்கு கிடைக்கும்போது தான் தெரியும். இன்னொருத்தருக்கு நடக்கும்போது நம்ம ஜஸ்ட் லைக் தட்ன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ இதே கமெண்ட்ஸ் பண்ண எல்லாரோட அண்ணனாவோ, தம்பியாவோ இதே நான் அவங்க தம்பியா இருந்து அதே மாரி ஸ்டேஷன்ல 3 நாள் கூட நின்னு அலைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லல. எல்லா ரூல்ஸும் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கு. அது வந்து எளியவங்க கிட்ட காட்டுறாங்களா? இல்ல இல்ல வந்து யார்கிட்ட காட்ட முடியுதோ அவங்க கிட்ட ஈஸியா காட்டிர்றாங்களா? அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ அதத்தான் நான் கேட்கணும்னு நெனச்சேன். ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. எவ்வளோ பிரச்சனை நடக்குது. நான் அதான் சொன்ன மாரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் எல்லா பார்லயுமே அவ்ளோ ட்ரக்ஸ் விக்கிறாங்க. அவ்ளோ இது பண்றாங்க. எல்லாமே சர்வ சாதாரணமா நடக்குது. ஆனா, அங்கலாம் வேலை செய்யாத ரூல்ஸு ஒரு 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 ஒருத்தரு ஒரு டூரிஸ்ட்டுக்கு வந்து அவங்க இன்டென்ஷனலா பண்ணாத கிரைம்க்கு அவங்க இவ்ளோ பெரிய இது பண்ணும்போது தான் எனக்கு வந்து அது அது ரொம்ப இதா இருந்துச்சு. நான் அதுதான் சொன்னேனே தவிர, வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சொல்லல. ஸோ எனிவேஸ் வந்து இது நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக பண்ண வீடியோ. யாருக்கும் வந்து இது பண்றதுக்காக பண்ணல. ஸோ சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்னோட ட்ராவல் விஷயங்கள் மட்டும் தான் பேசுவேன். ஸோ அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு விளாக்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் லைக் மை வீடியோ. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா உண்மையாவே மன்னிச்சுக்கோங்க. பாய்.